தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின 7 வார்த்தைகள் 3வது வார்த்தையாக யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனத்திலே தன் தாயாகிய மரியாளை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றும், தன் சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றும் சிலுவிலே பாடுகள் மத்தியிலே கூறப்பட்டதாய் பார்க்கிறோம். ஸ்திரீயே என்ற வார்த்தை அவர் தெய்வீகத்தை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீயே என்ற வார்த்தை முதல் முறையாக தமிழ் டிரான்ஸ்லேஷனிலே நாம் பார்க்க முடியும். முதல் ஸ்திரீ ஆகிய ஏவாள் கர்த்தர் உருவாக்கினார். சத்துருவாகிய சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக தந்திரமாக வந்து பாவத்தை விதைத்தான். அந்த பாவத்தின் மூலியமாய் மனுஷனுடைய வாழ்க்கையிலே மரண பயம் காணப்பட்டது. அதே அதிகாரத்திலே தேவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்தது, எந்த ஸ்திரியை கொண்டு நீ பாவத்தை இந்த உலகத்தில் விதைத்தாயோ அதே ஸ்திரியை கொண்டு இந்த பாவத்தின் இரட்சகர் பிறப்பார் என்றும், அதுதான் அந்த ஸ்திரீ யார் என்றால் மரியாள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மரியாள் பரிசுத்த ஆவினாலே நிழலாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். பிறந்தது மட்டுமல்ல, அவர் பிறப்பின் நிமித்தம் பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பை உண்டானது. 2வது பார்க்கும்போது, அதோ உன் மகன் என்று அதோ உன் மகன், சீசனை நோக்கி அதோ உன் தாய். இது 2வது எதை காண்பிக்கிறது என்றால், மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறபடினால் தன் பெற்றோர்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் பார்க்கிறார். 10 கட்டளைகளிலே 5ஆம் வசனத்தில் 10 கட்டளைகளில் 5வது கட்டளை, உன் தாய் உன் தகப்பனையும் நீ கனப்படுத்துவாய் என்று சொன்னார். அப்போ அவர் பூமியில அவர் மனுஷகுமாரனாய் பிறந்திருக்கிறபடினால் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவர் உணர்ந்து, அந்த தாயை கடைசி வரைக்கும் யார் பார்த்து கொள்ள முடியும் என்று அவர் உணர்ந்து, அதை தீர்க்க தரிசனமாக அவர் உணர்ந்து, கடைசி வரைக்கும் அந்த அன்பான சீஷன் அவனுடைய மரணம் சமாதானமாய் இருக்கும் என்று அவர் முன்கூட்டி அறிந்தபடினால் இவன் அந்த தாயை அந்த அன்பான சீசனுக்கு ஒப்பு கொடுத்தவனாயிருக்கும். அந்த சீசனும் அந்த தாயை ஏற்றுக்கொண்டவனாயிருக்கிறான். அப்போ கூட பிறந்த சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. ஆனால் பிற்காலத்தில் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று இயேசு முன்கூட்டியே அறிந்தபடினால், அவர் தெய்வீகத்தை அறிந்திருக்கிறபடினால் தான் தன்னுடைய தாயை ஆவிக்குரிய தன்னுடைய சீசனாகிய அவரிடத்துல அவர் ஒப்பு கொடுத்தவராய் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நமக்கும் இந்த உலகத்திலே நாமும் ஒரு ஸ்திரீயின் வழியாய் கர்த்தர் நம்மளை பிறக்க வைக்கிறபடினால் எல்லா மனுஷகுமாரனுக்கும் எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. என்னதென்றால், நம் தாயும் தகப்பனையும் நாம் கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நாம் வாசிக்கும் போது, ஏசாவு ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் மனநோவா இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் கூட மார்க்கின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, தன் சீஷர்கள் கை கழுவாமல் அவர்கள் போஜனம் பண்ணுகிறாள் என்று குற்றம் சாட்டினார்கள். அப்போது இயேசு அந்த இடத்துல குறிப்பிட்டு பார்க்கிறோம், உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவாய் என்ற கட்டளை இருக்கிறதே, உன் தாயும் தகப்பனுக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நீ குர்பான் என்ற ஒரு காணிக்கையை செலுத்தி என் கடமை தீர்ந்தது என்று சொல்லி அந்த கட்டளையை நீ தவறாக, அந்த பொருத்தனை நீ தவறாக பயன்படுத்துகிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னோட பெற்றோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்வாய் என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மனநோவா இருக்காங்க. அநேக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை உதவாமல், கடைசி நாட்களை அவர்களுக்கு உதவாமல் அவர்களை கைவிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள், பவுல் சொல்லுகிறார், பெற்றோர்களுக்கு நீங்கள் அந்த 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடுவா என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இயேசு சிலுவையிலே கூறின அந்த 3வது வார்த்தை,
நாம் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை, பதில் நன்மை செய்யும்படிக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தெய்வீகமாய் இருந்தார், ஸ்திரியே என்று சொன்னார். அது எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தர் நமக்கு அந்த ஸ்திரீயின் வழியாக நமக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பை உண்டாக்கினார். இரண்டாவது, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லும்போது அவர் மனுஷகுமாரனாய்ந்து தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்யும்படிக்கும் கடமையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பெற்றோர்களுக்கு மனநோவா இருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவியை நாம் செய்கிறோமா? பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு பதில் நன்மை செய்யும்படிக்கும் நாம் கற்றுக்கொள்கிறோமா? நம்மை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.